வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1-4 வரைக்கும். ஆதியாகமம் 12 முழுவதுமாக நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் 4 வரைக்கும் இப்பொழுது வாசிக்கும்படியாக உங்களை தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, ஹல்லேலூயா, இதுதான் முக்கியம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன பண்ணாங்க? புறப்பட்டு போனான். லோத்துவும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது அவருக்கு எவ்வளவு வயசு? 75 வயசு. பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே, எப்படி பண்ணாடி? சொன்னபடியே. அப்படி என்ன சொன்னார் அவரு? நம்ம வாசிச்சோம். உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆரம்பத்தில் காண்பிச்சாரா சொன்னாரா எனக்கு தெரியல. எங்கன்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. சொல்லிட்டாரு, நான் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான்.